ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போகிற மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம் வந்துட்டு என்ன டைப்பில் இருக்கும்னா சம் ஆஃப் த ஜிபி. ஸோ ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஜிபியாக ஃபார்ம் பண்ணி அதோட சம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. கொஸ்டின்: A person writes a letter to 4 of his friends. He asks each one of them to copy the letter and mail to 4 different persons with the same instruction that they move the chain similarly. Assuming that the chain is not broken and it is cost 50 paisa to mail one letter. Find the amount spent on the postage when 8 set of letters is made. அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, பர்சன் வந்துட்டு 4 லெட்டர்ஸ் எடுக்கலாம். ஸோ ஏ வந்து 4, A1 வந்து 4 லெட்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு லெட்டரையும் 4 பேருக்கு அனுப்ப சொல்லும். அந்த ஒரு லெட்டரை போய் மெயில் பண்ணிடணும். மெயில் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களும் 4 வேறு வேறு பர்சனுக்கு இதை அனுப்புங்க அப்படிங்கன்னா சேம் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணும். அப்படின்னா என்னவா வரும்? 4 பேரும் 4 பேர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருத்தன் 4 பேர்கிட்ட கொடுப்பான், அடுத்தவன் 4 பேர்கிட்ட கொடுப்பான், அடுத்தவன் 4 பேர்கிட்ட கொடுப்பான், 4 பேர்கிட்ட. ஸோ 4 டைம்ஸ் 4 வந்து வரும். ஒவ்வொருத்தரும் 4 மெம்பர்ஸ்கிட்ட கொடுத்தா டோட்டலா 16 மெம்பர்ஸ் வரும். ஸோ ஏ3 என்னவா வரும்? எல்லாருமே 4 பேர்கிட்ட கொடுப்பாங்க, டோட்டலா 16 மெம்பர்ஸ். தட் இஸ் 4 டைம்ஸ் A2. ஓகே, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இதோட கண்டிஷன் என்ன? 4 ஸ்கொயர் 4 கியூப். அதாவது A1 அப்படியே இருக்கும் ஃபர்ஸ்ட், அப்புறம் 4 டைம்ஸ் A1, அப்புறம் 4 டைம்ஸ் A2, அப்படியே போய்கிட்டே இருக்கும். 4 டைம்ஸ் AN மைனஸ் 1 AN. தட் மீன்ஸ் 4N. Because A is a 4, N minus 1 என்னவா இருக்கும்? A பவர் 4 பவர் N minus 1 இருக்கும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 times 4 power N minus 1 is 4 power N. ஸோ ஏஎன்னோட வேல்யூ 4 power N. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8th செட், அதாவது இது ஃபர்ஸ்ட் செட், இது செகண்ட் செட், இது தேர்ட் செட், அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ A8 என்னவா இருக்கும்? 4 power 8 ஆகும். ஓகேவா? இப்போ டோட்டல் லெட்டர், டோட்டல் நம்பர் ஆஃப் letters when 8th set is mailed. ஸோ 8th செட்டு வந்து மெயில் பண்ணும்போது டோட்டலா எத்தனை லெட்டர் வந்திருக்கும் அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1ல இருந்து அவன் ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் எழுதுனதுல இருந்து எத்தனை லெட்டர் கண்டுபிடிச்சாதான் நம்ம 8th செட்டு கண்டுபிடிக்கும் போது எத்தனை லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த பர்சன் வந்து 4 பேருக்கு அனுப்பி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுதான் ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸா வருது. அப்படிங்கிறது 8th செட் ஆஃப் லெட்டர்ஸ்ங்கிறது கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 8th செட் ஆஃப் லெட்டர் வந்து மெயில் பண்ணும் பொழுது டோட்டலா எவ்வளோ லெட்டர் வந்தது அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ஏஐஸ் எல்லாம் ஆட் பண்ணும். A1, A2, A3, A4, A5, A6, A7, A8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பிறகு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு லெட்டர் மெயில் பண்ணா 50 பைசா ஆகுது. ஸோ இந்த டோட்டல் நம்பர்ல வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் 50 பைசா அப்படின்னா டோட்டல் லெட்டர்ஸ்க்கு எவ்வளவு ரூபாய் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் வந்துட்டு 50 பைசானா ½ ரூபி, ½ மல்டிபிள் பண்ணுவோம் வந்த ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளம். இப்போ சமேஷன் கண்டுபிடிக்கிறோம். Total number of letters equals AI. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? ஏங்கிறது 4, ஆறுங்கிறது 4, என்னங்கிறது 8. ஸோ 4 வந்து கிரேட்டர் தென் 1னால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? A r power n minus 1 divided by r minus 1. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஏக்கு பதிலாக 4,
இதுக்கு பதிலா 8 சாரி 4 power 8 minus 1 4 minus 1. So 4 power 8 வந்து 4 power 4 4 power 4 எழுதிக்கலாம். So 256 times 256. இதை நம்ம சிம்பிளா பண்ணணும்னா 200 plus 50 plus 6 இதை பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதோட மல்டிபிள் பண்ணலாம். பண்ணனா என்ன கிடைக்கும்? 0 0 6 2s are 12 balance 1 5 2s are 10 11 balance 1 2s are 4 5. Then 0 5 6 are 30 balance 3 5 5s are 25 28 balance 2 2 5s are 10 11 12. Then 6 6 are 12 balance 1 5 6 are 24 sorry 5 6 are 30 31 wait 6 6 are 36 1 minute. Now we have to multiply 256 times 6. Yeah. So 5 6 6 are 36 balance 3 6 5 are 30 33 balance 3 2 6 are 12 15. So எல்லாத்தையும் add பண்ணனும்னா 6 3 10 15 balance 1 5 6 6 5 3 4 times 6 5 5 3 6 minus 1 na 3 5 ன்னு ஆயிடும் 4 minus 1 னா 3 இதோட வேல்யூ என்ன 4 power 8 ஓட வேல்யூ இது so 4 power 8 minus 1 னா 655 35 இப்போ 3 அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் 2 3s are 6 1 3s are 3 balance 2 8 3s are 24 balance 1 4 3s are 12 balance 1 5 3s are 15 இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம் 5 4s are 20 balance 2 4 4s are 16 18 balance 1 6 எட்நாங்க 32 33 மிச்சம் 3 ஒரு நாங்க 7 8 ஸோ டோட்டல் லெட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 87,380. ஸோ 1 letter காஸ்ட் எவ்வளோ 0.5 rupee. ஸோ 87380 letters costs 0.5 times 87380. So 2 are divide பண்ணோம் 4 2s are 8 3 2s are 6 balance 1 6 2s are 12 balance 1 9 3s 9 2s are 80 0. So total cost வந்துட்டு rupees 43,690. 8th set வர வந்து போஸ்ட் பண்ணுறது. ஓகே ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸில் எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்னா 4 different persons ஒவ்வொருத்தவங்களும் 4 different personsக்கு பண்ணுறாங்க ஸோ ஒரே பர்சன்ஸுக்கு போய் சேர லெட்டர் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸுக்கு போகுது அது ஒன்று நம்ம கரெக்டாக பார்க்கணும் அடுத்து செயின் வந்து broken ஆகலைன்னு இருக்காங்க ஸோ 8th செட் வர இதே செயின் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ broken ஆகலை அதுக்கு பிறகு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து 8th செட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8th செட் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா அப்படின்னா நோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க find the amount spent on the postage when 8th set of letter is made. அந்த 8வது செட்டு வந்து மெயில் பண்ணும்போது 8வது செட்டா அந்த a power 8 அந்த 4 times 4 power 7 அந்த பர்சனுக்கு வந்துட்டு மெயில் பண்ணும் பொழுது எவ்வளவு செலவழிஞ்சிருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து எவ்வளவு செலவழிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து அவங்க மெயில் பண்ணிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் செட்காரங்க 2வது செட்டுக்கு அனுப்பணும் 2வதுக்காரங்க 3வது செட்டுக்கு அனுப்பணும் அப்படி அனுப்புனாதான் 8th செட்டுன்னு ஒண்ணு வந்திருக்கும் அப்படிங்கிறதுனால 8th செட் மட்டும் கேட்குற மாதிரி கிடையாது 8th செட் அனுப்பும் போது அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து 8th செட் வரைக்கும் எவ்வளவு லெட்டர்ஸ்ன்னு கனெக்ட் பண்ணிட்டு அதில் டிவைட் பண்ணிடுவோம் ஓகே தேங்க்யூ